முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இந்த வீடியோல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நேத்தைய வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இந்த G7 நாடுகள் வந்து இந்த ஆயில வந்து அவங்ககிட்ட இருக்க ரிசர்வ்ஸ கொஞ்சம் ஓப்பன் மார்க்கெட்ல விட போறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் சம்பந்தமான ஷிப்ஸ மட்டும் தான் இந்த சைட்ல விட மாட்டோம். மத்தபடி யுயு அதாவது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், மத்தபடி ஆசியால இருக்கக்கூடிய மத்த நாடுகளுக்கு நாங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தால பார்த்தா, இந்த க்ரூடோட பிரைஸ் ஒரு ஒரு $120 இருந்துச்சுங்க. ஒரு பேரலுக்கு. ஆனா இப்ப பார்த்தா, ஒரு $80 அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ங்கிற ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆனா இது எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டா, ஏன்னா ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் எப்பவும் திரும்பவும் வார் வந்து சிவியரா போலாம். இந்த வார் எப்ப கம்ப்ளீட்டா நிக்குதோ, அதுவரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஸோ, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அளவுக்கு அதிகமான பணத்த தற்சமயம் இன்வெஸ்ட் பண்ணா, அதாவது அளவுக்கு அதிகமா. சில சம் குவான்டிட்டிஸ் நீங்க வாங்கலாம். அது உங்களுடைய ஒப்பீனியன். ஆனா நெறைய பணத்த கொண்டு உள்ள போட்றாதீங்க. பணத்த நீங்க இழக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து, இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற ஸ்டாக், அதாவது ஒரு 3 ஸ்டாக் வாங்கலாங்கிற மாதிரியான ரேட்டிங்ஸ் ஏஜென்சி குடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் என்னன்னா, ஹெச்டிபி ஃபினான்சியல். இந்த ஷேருக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 900 வரைக்கும் இந்த ஷேர் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸ்ல இருந்து ஒரு 34% அளவுக்கான ஏற்றத்த குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஷேரு. அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மெயினா இத நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களுடைய பேரண்ட் கம்பெனி என்னன்னா ஹெச்டிஎஃப்சி. அந்த ஷேர்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். ஸோ, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த சப்சிடரி கம்பெனியும் ஒருவேள இந்த ரேட்டிங் ஏஜென்சி சொல்லக்கூடிய அச்சீவ்மெண்ட்ட செய்யலாம். அதுக்காக மிக முக்கியமான காரணம் வந்து சும்மா சொல்லிறல. சில பல ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமா பார்க்க வேண்டியது, இவங்க லோன வந்து டைவர்சிஃபை பண்ணி குடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் குடுக்கலாமா? கார் லோன்ஸ் குடுக்குறாங்க. மத்தபடி பெர்சனல் லோன் இந்த மாரி பல விஷயங்கள் பண்ற ஒரு காரணத்தினால, இந்த ஷேர் ஒரு ஏற்றத்த குடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பார்த்தா ஒரு ரூ. 660 ரேஞ்ச்ல இருந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹெச்டிபி ஃபினான்சியல் வந்து. அடுத்து பாலிகேப்ங்க. இன்னைக்கு என்ன நெனச்சாங்களோ தெரியல, தொடர்ந்து இந்த ஷேர் பாலிகேப், கேஇஐலாம் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க சிச்சுவேஷன்லயும் ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திடீர்னு போட்டு குப்புற போட்டு அடி பெரம்பாலேயே பெட்டெக்ஸ்ல அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த பாலிகேப் ஷேர் மட்டும் இல்லங்க. இது கூடவே சேர்ந்து இந்த கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 2மே ஒயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். உடனே நானும் போய் பார்த்தேன். ஒருவேளை இந்த காப்பரோட பிரைஸ் கொஞ்சம் என்னவோ இன்கிரீஸ் ஆயிடுச்சோ, அதனால இந்த மாதிரி திடீர்னு அடி விழுதான்னு பார்த்தா, பெருசாலாம் காப்பரோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகல. ஆனாலும் இந்த ஷேர் வந்து 2யும் அடிச்சு இறக்கியிருக்கிறாங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஷேர் வந்து டிசிஎஸ்ங்க. இந்த டிசிஎஸ்லாம் பார்த்தா, ரத்த கண்ணீரே வந்துரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த டிசிஎஸ் ஷேர்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலவே. இப்ப கூட இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டுமே ஒரு 17% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. பாவம் தான் உண்மையிலே இந்த ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள். ஆனா, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அக்டோபர் 2020ல என்ன ரேஞ்சுல இருந்துச்சோ, அதே ரேஞ்சுல வந்துருச்சுங்க. அதாவது லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு பண்ணியிருந்த நண்பர்களுக்கு இந்த ஷேர்ல, இது ஒரு பெரிய ஒரு பெயினா இருக்கும். ஏன்னா 5 வருஷமா இந்த ஷேர வச்சிருந்தாலும், உங்களுக்கு நோ லாஸ், நோ கெயின் தான். ஆனா, அந்த டிவிடெண்ட்ல வந்த இன்கம் மட்டும் வேணா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ தவிர்த்து, மத்தபடி இந்த ஷேர்ல பெருசா ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா, இது வந்து அருமையான டைம்ங்க. எதுல? டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான்னு கேட்டா, கண்டிப்பா டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நான் பெருசா ஐடியா சொல்றது இல்ல. டிசிஎஸ் வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. ஒருவேள திரும்ப ரிவர்சல் போட்டு ஏறுனாலுமே, ஒரு 3 பேக்கர், 4 பேக்கர் ஆயிருமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஆனா, அந்த மிட் கேப்ல இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டாக்ஸ், மிட் கேப்ல ஸ்மால் கேப் வந்து ஓவர் ரிஸ்க் அந்த பக்கம் போறத பத்தி யோசிக்க வேண்டாம். மிட் கேப்ல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த கோஃபோர்ஜ், எம்பசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பியஸ்ட் மைண்டு இந்த மாதிரியான பல கம்பெனிகள் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இந்த மாரி மிட் கேப்ல நல்லா நமக்கு வேல்யூஷன்ஸும் சூப்பரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நாம இந்த டைம்ல பிக் பண்ணோம்னா, அது உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிசிஎஸ்ல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்னன்னா, சப்போர்ட் எடுக்கலங்க. இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் இருக்கிறத பார்த்தோம். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல, உடைச்சு கீழ வந்துச்சு. அடுத்த சப்போர்ட் ஒரு ₹2600 சொன்னோம். அந்த இடத்தையும் பாருங்க நல்லா தெரிஞ்சு கட் பண்ணி கீழ வந்துருச்சு. சொல்றதுக்கே கஷ்டமா இருந்தாலும், அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தா ஒரு ₹2200 தாங்க இருக்கு. ஸோ
அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நெருங்கி வந்துடுச்சு. இன்னொரு ஒரு 20 நாள்ல குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு மேபி டிசிஎஸோட ரிசல்ட் நல்லா வர்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஆ ஒருவேளை இந்த ஷேர் வந்து ₹2200 போனாலும் போகலாம். அடுத்து ஐடிஎஃப்சி. ஐடிஎஃப்சியில் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஷேர் நல்லா இறங்கிடுச்சு, இந்த டைமில் இதை வாங்கி போட்டு உள்ளே போட்டு பணத்தை முரட்டுத்தனமாக பார்த்துடணுன்னு. ஆனால் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் எனக்கு இந்த ஷேரில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் தற்சமயம் ஷார்ட் டேர்மில் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சண்டிகாரில் எங்களுடைய ஒரு பிரான்ச்சில் ஒரு 590 கோடி அளவுக்கான ஃப்ராடு நடந்துச்சு. திரும்ப இப்போ ஐடிஎஃப்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 645 கோடியை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ரோ விஷயம் இருக்குன்னு பார்த்தா அதுதாங்க பார்க்கணும். ஏன்னா 645 கோடியை இந்த பேங்க் வந்து கையிலேருந்து கொடுத்துருக்காங்க. கையிலேருந்து மீன்ஸ் ஏற்கனவே அவங்க ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி பணத்தை ஒதுக்கியிருப்பாங்க, அதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இவங்களுடைய ஸ்க்ரீனில் இவங்க ரிசல்ட்டை காட்டி இவங்களை சொன்னால் தான் புரியும். லாஸ்ட் குவார்ட்டரில் ஆவரேஜாக பார்த்தா இவங்களாம் ஒரு 400 கோடி 350 கோடி 400 கோடி அளவுக்கான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே பழைய நியூஸ்க்கு வருவோம். 645 கோடியை கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வரும்? எங்களுடைய ப்ராஃபிட்டில் அது இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த குவார்ட்டரில் ஒருவேளை இவங்க நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் வரலாம். ஏன்னா இதே விஷயம் வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த பேங்க்ல இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் சின்ன ஒரு ஃப்ராடு நடந்துச்சு. அந்த டைமில் அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ்லேருந்து பணத்தை திரும்ப கொடுத்தாங்க. அது அவங்களுடைய ரிசல்ட்டில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இம்பாக்ட் ஆச்சு. நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸ்க்ரீனரில் போய் எடுத்து பாருங்கள், ஒரு குவார்ட்டரில் நெகட்டிவ்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஃப்ராட் நடந்துச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஷேர் ஒரு 50% மேலே இறக்கத்தை கொடுத்துச்சு. 50 ஒரு 30% மேலே அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இறக்கத்தை கொடுத்துச்சு. ஏன் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கில் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. அக்ரெசிவாக இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா கெஸ்ஸிங் தான், ஒருவேளை நடக்காமல் கூட போகலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இந்த ஷேர் எங்கேயும் ஓடிலாம் போயிடாது, மேலே அவ்வளோ தூரமெல்லாம் ஓடிடாது. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டு வார் 3 வந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கவனமாக கவனிச்சு பாருங்க. வேர்ல்டு வார் 3 வந்தாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து எப்போவும் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் அதுதாங்க. அதாவது வேர்ல்டு வார் வந்துருச்சுங்கிறக்காண்டி எல்லா பணத்தையும் போய் வள்ளி உள்ள போட்டுற முடியாது. ஏன்னா வார் வந்து எப்போ வேணாலும் சடனாக வார் வந்த மாதிரி அதே மாதிரியான வார் வந்து சடனாக நிற்கும். அந்த டைமில் திரும்ப வேக வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. ஒரு 5% விழுந்தா நான் உள்ள வருவேன், ஒரு 10% வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தா நான் உள்ள வருவேன்னு சொல்லி ஒரு 5% இல்லை ஒரு 10% அளவுக்கோ நான் உள்ள பணத்தை போடுவேன்னு நீங்கள் நினச்சி அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு பல மடங்கு பணத்தை கொடுக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து அதைத்தான் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பல முறை மார்க்கெட் வந்து விழுந்திருந்தாலும் திரும்ப ஏறி தான் மேலே வந்திருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த மாதிரி இப்போ இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இருக்காருன்னா, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. அடுத்து ஃபார்ம் லேண்டு, அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ரியல் எஸ்டேட்டில், அடுத்து ஈக்விட்டியில். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பணத்தை பல இடங்களில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கு பணத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐ வில் ஸ்டில் பி பையிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தற்சமயம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நியூஸ் படி இவர் கிட்டத்தட்ட நம்ம பஃபட் தாத்தான்னு சொல்கிறது தப்பு இல்லை. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பில்லியன் அளவுக்கான பணத்தை கையில் ரெடி கேஷாக வச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. எப்படா மார்க்கெட் கிராஷ் ஆகும் உள்ளே போடலாம் அப்படின்னு. இப்போவுமே பார்த்தா அதில் சில பில்லியன்ஸ் பணத்தை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மொத்தமாக இறக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாமளும் கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுட்டு தான் இருக்கிறோம். சரியான சுச்சுவேஷன் அமையும் பொழுது விட்டு முரட்டுக்கு ஆட்டத்தை ஆடிட வேண்டியதான். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஹெச்ஏஎல், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து மெயினாக மோத்திலால் ஓஸ்வால் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர்ஸ்லாம் தற்சமயம் வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பணம் சம்பாதிக்கிற சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலியாக ஒரு 4 ஷேர் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஷேர்லான்றதை உங்களுக்கு சார்ட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ட்டாகவே காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஷேர்லாம் நாம் ஒரு 400 ரூபாயில் இருக்கும்போதே கரடியாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 500 ருபீஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பல அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் பாதி கோலை ரீச் பண்ணிடுச்சு. 450 ரூபா வந்துருச்சு. மேபி இந்த 520 ரூபான்னு இந்த மோத்திலால் ஓஸ்வால் கொடுத்துருக்க ஸ்டாக் ப்ரைஸ்க்கு இது வரலாம். அப்படி வந்தால் கூட தற்சமயம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 13.5%.
அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 38% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரத் டைனமிக்ஸ் இந்த ஷேரும் மேல் நோக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த 3 ஷேர்லையுமே பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இந்த பாரத் டைனமிக்ஸ் இந்த 3 ஷேர்லையுமே நம்மளோட லாங் டேர்ம் கோல்ல நான் எப்போவுமே இதை சொல்லுவேன். லாங் டேர்ம் கோல்ல இந்த 2 ஷேர் இருக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். மற்றது பாரத் டைனமிக்ஸை வேணா ஒரு ப்ராஃபிட்ல வந்துச்சுன்னா கொடுத்துட்டு திரும்பவும் அதில் அந்த ப்ராஃபிட் அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லேயோ அந்த ஹெச்ஏஎல்லே போடுறதுல தான் நான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றின உங்களுக்கு கருத்து எது இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அதர் ஆடியன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பைக்கால் கொடுத்துருக்கு என்னன்னா கோல் இண்டியாங்க. ஆக்சிஸ் டைரக்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல் இண்டியாவோட மெயின் பிஸ்னஸ் நமக்கு தெரியும். நிலக்கரியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சம்மர் வரக்கூடிய ஒரு காரணத்தினால நிலக்கரிக்கு இது பிரைஸ் ஏறக்கு என்ன சம்பந்தம்னா வரக்கூடிய சம்மர் வரப்போகுது. அப்போ தற்சமயம் வரைக்கும் நம்முடைய நாட்டில் இந்த அனல் மின்சாரம்னு சொல்லுவாங்க, நிலக்கரியை பேஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் கம்மியாகலாம், சரி அது ஒரு பக்கம். ஏன்னா இந்த மாதிரி கரண்ட் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னன்னா கோல்டு அதிகமாக தேவைப்படும், நிலக்கரி அதிகமாக தேவைப்படும். ஸோ இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட பிரைஸ் டார்கெட் வந்து ஒரு 500 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது ஒரு 430 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 500 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஆக்சிஸ் டைரக்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் காரணம் அவங்க சொல்லியிருக்குது இந்தோனேஷியாவில இருந்து கோல் வந்து நிலக்கரி இறக்குமதி வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய இந்த கோல் இந்தியா நல்ல ஒரு ரோலை இந்த குவார்ட்டர்லையும் அடுத்த குவார்ட்டர்லையும் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நடந்துச்சுன்னா அது இந்த ஷேர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லது தான். அடுத்து கோல்டுங்க. நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து ஒரு ரூ. 100 50 இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப பார்த்தா ஒரு ரூ. 100 வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பெருசா கோல்டு வந்து மூவ் ஆகல. ஏன்னா நிறைய ஒரு பெருசா ஒரு ரிட்டர்னை கொடுத்துருச்சு. தற்சமயம் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து கொஞ்சம் ஏறி ஓடணும்ல. அதனால ஏற்கனவே ஓடி வந்தாச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு திரும்ப ஓடலான்னு தயாராகிட்டு இருக்கு. ஆனா அது எப்போ ஓடும் திரும்ப அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தெரியல. கூடிய சீக்கிரத்தில் நடக்கலாம். அடுத்து பிட்காயின்ங்க. இந்த பிட்காயின் இறங்குச்சு இங்கே ஓவரால் டாப் பார்த்தோம்னா 1 இயரில் போட்டு பார்ப்போம். ஒரு 1,10,00,000 ரூபாய்க்கு இருந்த அந்த பிட்காயினோட ப்ரைஸ் அப்படியே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே குறைஞ்சு 50,000க்குலாம் வந்துச்சு. 57,000 சம்திங் வந்துச்சு. இப்போ அங்கேருந்து ரீசெண்டாக சில நாட்களாக தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு பாருங்க. ஒரு $61,000 61 லட்சம் ப்ரைஸில் இருந்தது. ஒரு 64 வரைக்கும் வந்துருச்சு. காரணம் என்னன்னா இந்த மாதிரியான பல நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகள் நடக்கிறதுனால நிறைய பேர் ஈக்விட்டிஸ் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தா ஈக்விட்டிஸ்லேருந்து பணத்தை வித்துட்டு இந்த மாதிரி கோல்டு அப்புறம் இந்த மாதிரி பிட்காயின் இந்த மாதிரி இடத்துல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அது ஏறுது. அடுத்து அராம்கோவில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, அராம்கோ வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஈரான் இந்த அராம்கோல ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதனால அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப நாங்கள் அந்த ஆயில் ரிஃபைனரி வந்து திரும்ப ரன் பண்ணுறோன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பில்லியன் அளவுக்கான பணத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 27,000 கோடி, தற்சமயம் இருக்கக்கூடிய $92 நினைக்கிறேன் தோராயமா, 27,000 கோடி அளவுக்கான பணத்துக்கு ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தா ஒரு 97% ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் வச்சிருக்கு. திரும்பவும் பைபேக் பண்ண போகிறாங்களாம். சரி, ஓகே, பண்ணிட்டு போகிறாங்க அவங்க ஷேரு. இது உண்மையிலே இந்த ஆயிலுக்கு, நல்ல ஆயில் கம்பெனிஸ்க்காகட்டும் ஆயில் பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து அப்படியே இந்த ஆயிலோட ப்ரைஸை நம்ம போய் பார்த்துடலாம். கமாடிட்டியில் போயிட்டு பார்த்துருவோம். ஏன்னா ஒரு பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு பேரலுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு 6% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து தற்சமயம் வரைக்கும் ஒரு $92 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸு தொடர்ந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ரீசன் நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் குறைகிற ஒரு காரணத்தினால தான் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் திரும்பவும் ஆயிலோட ப்ரைஸ் ஏறிடலாம். அடுத்து சவுதி அராம்கோல இருந்து இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, Q4ல ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று குவார்டர்லி ரிசல்ட்னா ஈரான் தாக்குனதுனால தானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஈரான் வந்து அவங்ககிட்ட ஸ்ட்ரைக் பண்ணது இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த குவார்டர்லி ரிசல்ட்டாக பார்த்தா ஏற்கனவே 3 மாதத்துடைய ரிசல்ட் தான் இது. ஸோ ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடியாவே இவங்களுடைய ப்ரொடக்ஷன் பெருசாக இல்லை, ப்ராஃபிட் பெருசாக இல்லை. அப்படின்னா அடுத்த குவார்டர்ல என்ன நடக்கும்? நல்லா அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்க டயத்திலேயே ப்ராஃபிட் வந்து 20% அடி வாங்கிடுச்சு. ஸோ அடுத்த குவார்ட்டரில் மேபி இன்னும் அடி விழலாம் இந்த அராம்கோவுக்கு. அடுத்து டிக்சன் டெக்னாலஜிஸ்ங்க. என்ன பண்ண அந்த ஷேர்லாம் உங்களுக்கு சார்ட்டை காட்டுறேன் பாருங்க. 18,000 ரூபாய்க்கு இருந்துச்சு.
ரூ. 18,000 இருந்த அந்த ஷேரு அப்படியே ரூ. 10,000 கிட்டத்தட்ட ஒரு 40% அளவுக்கான இறக்கத்த குடுத்து கீழ வந்துச்சு. அங்கருந்து இன்னைக்கு ஒரே நாள்ல ஜம்ப் பண்ணி 12.5% அளவுக்கான ஏற்றத்த குடுத்துருச்சு. காரணம் என்னன்னு போய் தேடி பார்த்தேன். ரீசன் இல்லாம எந்த ஒரு ஷேரோட பிரைஸ் ஏறாது. காரணம் இருக்கு. என்ன காரணம் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு சைனீஸ் கம்பெனி கூட ஹெச்கேசி அப்படின்ற கம்பெனி கூட இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு பிசினஸை பில்டப் பண்ண போறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து எனக்கு ஒரு 12% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்சமயம் இருக்கிற பிரைஸ்ல இருந்து அது ஒரு 50% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% என்ன, ரூ. 10,000 இருந்து ஏறுச்சுன்னா ரூ. 15,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே போகுமா அப்படின்னு கேட்டா ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா தற்சமயம் எந்த ஒரு ஷேரையுமே நம்பி நம்மளால பெட் கட்ட முடியல. அது மாதிரி இந்த டிக்சான்லையும் தற்சமயம் தெரியல. இவங்க குவார்ட்டர் ரிசல்ட் பார்ப்போம். எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டைமில் நாம் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அடுத்துங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, சிப் அமௌண்ட் நம்ம ரீட்டைலர்ஸ் ஆகட்டும், பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சிப் பண்ணுவாங்க. ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் கிடையாது. டொமஸ்டிக்கும் பணத்தை உள்ள போடுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாசத்துல மொத்தமே கிட்டத்தட்ட ரவுண்ட் வச்சுக்கிறோம். ஒரு 30,000 கோடி அளவுக்கான பணம் தான் எஸ்ஐபி மூலமா உள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவே ஜனவரி மாசம் பார்க்கும்போது 31,000 கோடியா இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,200 கோடி அளவுக்கான பணம் வந்து எஸ்ஐபியில் உள்ள வர்றது கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி 2 நாடுகளில் சண்டை நடக்கும்போது ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆயிருமோன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் எஸ்ஐபியை பாஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா இந்த மாதம் கட்ட வேண்டிய பணத்தை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எஸ்ஐபி கம்மியாக இருக்குது. நீங்கள் லாங் டேர்மில் பணத்தை வெல்த்தை ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு விழுற டயத்தில் தாங்க நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும். திரும்ப ஏறுறப்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனால் நீங்கள் மற்ற டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கி விழுந்துட்டு இருக்க டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை தான் முன்னாடி நம்ம வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருந்தான்றதை சொல்லியிருக்கோம். அதாங்க ஒரு பெரிய இன்வெஸ்டருக்கும் ரீட்டைலருக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே. ஆனால் வாரன் பஃபெட் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ன்றது நமக்கு தெரியும். அவரோட கம்பேர் பண்ணும்போது ரீட்டைலர்ஸ் நம்மளை குறைச்சி சொல்லலை. அவரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அனுபவங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அனுபவங்கள் கம்மி. அவர் கிட்டத்தட்ட 11 வயசுல உள்ள வந்துட்டாரு. 95 வயசு 80 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளாம் நிறைய பேர் பார்த்தா ஒரு 8 வருஷமே இருக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த கொரோனா பீரியடுக்கு அடுத்து தான் உள்ள வந்திருப்போம். 8 வருஷம் கூட நம்மளுடைய அனுபவம் இருக்காது. ஸோ 80 வருஷம் அனுபவத்தில் சொல்றதை கேட்டோம்னா நாம பணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ நீங்க ரீட்டைலரா இருக்க போறீங்களா, இல்லை இன்வெஸ்டரா இருக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.